முனிவரை அழைத்துச் செல்லும் மாதர்களின் ஆர்ப்பரிப்புடன் கூடிய மனவெழுச்சி. வணக்கம் நண்பர்களே. நேத்திக்கு நாம கலைக்கோட்டு முனிவரை அந்த பெண்கள் அவங்க இடத்துக்கு வர சொன்னாங்கன்னு பார்த்தோம். பல நாள் பழகி அவரோட மனசை மாத்தி சரின்னு சொல்ல வச்சுட்டாங்க. இப்ப அவர் அவங்க கூட கிளம்பிட்டார். நினைச்சு பாருங்க, காட்டுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து உலகமே தெரியாத ஒரு தவ முனிவர் முதன்முறையா அந்த பெண்களோட வர்றார். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மகிழ்ச்சியை கம்பர் எப்படி சொல்றாருன்னு கேளுங்க. விம்முறும் உவகையர் வியந்த நெஞ்சினர் அம ஈது இது என அகலும் நீள்நெறி செம்மையின் முனிவரன் தொடரச் சென்றனர். தம் மனம் என மருள் தையலார்களே. அடடா, என்ன ஒரு பாட்டு! அந்த காட்சியையே அப்படியே கண் முன்னாடி நிறுத்துறார் கம்பர். முதல் வரி விம்முறும் உவகையர் வியந்த நெஞ்சினர். அவங்களுக்குள்ள ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷம் சும்மா இல்லை, பொங்கி பெருகுது, உள்ளுக்குள்ள அடக்க முடியல. அதான் விம்முறும். காட்டுக்குள்ள தவம் பண்ணிட்டு இருந்த முனிவரை, வெளி உலகமே தெரியாதவரை நம்ம பக்கம் வசியம் பண்ணி கூட்டிட்டு போறோமேன்னு ஒரு பெரிய சந்தோஷம். வெறும் சந்தோஷம் மட்டுமா, நெஞ்சில ஒரு பெருமிதம். அடடா, நம்மளால முடிஞ்சிருச்சே, எவராலும் செய்ய முடியாததை நம்ம செஞ்சிட்டோமே இன்னும் ஒரு ஆச்சரியம், ஒரு பெருமிதம் நெஞ்சு நிறைய. அடுத்த வரி அம ஈது இது என அகலும் நீள் நெறி. அம அப்படின்னா ஒரு ஆச்சரிய குறிப்புங்க. அப்பாடி இதுதாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்து போறாங்க. பாதை நெடிய பாதை. ஆனா அந்த பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு, இதுதாங்க நம்ம ஊர், இதுதாங்க நம்ம அரண்மனை, இதோ தெரியுது அப்படின்னு சத்தம் போட்டு ஆச்சரியத்தோட சொல்லிக்கிட்டே போறாங்க. ஈது இது அப்படின்னா இதுதான் இதுதான்னு வேகமா சுட்டி காட்டிக்கிட்டே போறாங்க. அகலும் நீள் நெறி அப்படின்னா அந்த நீளமான பாதையில போறாங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு காட்டுல இருந்து முனிவரை கூட்டிட்டு வந்தாச்சு. இனிமே ராஜ்யத்துக்கு நல்லது நடக்கும். எப்பேற்பட்ட சந்தோஷம் பாருங்க. அடுத்த வரி செம்மையின் முனிவரன் தொடரச் சென்றனர். அந்த சிறந்த முனிவர் அவர் எப்படி வர்றார்? நிதானமா அவரோட தவக்கோலத்துல எந்த சலனமும் இல்லாம செம்மையா பின்னாடியே வர்றார். கடைசி வரி தம் மனம் என மருள் தையலார்களே. இதோ இங்கதான் கம்பரோட அற்புதமான உவமை. அவங்க எப்படி போறாங்க? தன்னோட மனசு மாதிரி வேகமா போறாங்க. மனசுக்கு எவ்வளவு வேகம்! ஒரு நொடியில எங்க வேணும்னாலும் போயிட்டு வந்துடும். அந்த பெண்கள் அந்த அளவுக்கு வேகமா ஓடுறாங்க. ஏன் மனசு மாதிரி? ஏன்னா அவங்களோட மனசு அந்த அளவுக்கு வேகமா, பரபரப்பா, சந்தோஷத்துல துள்ளுது. மருள் தையலார்னா மருண்ட பார்வை கொண்ட பெண்கள், அழகான, கொஞ்சம் ஆச்சரியமான பார்வை கொண்ட பெண்கள். அப்படிப்பட்ட அழகிய பெண்கள் அவங்க மனசு மாதிரி வேகமா ஓடுறாங்க. பாருங்க கம்பரோட திறமையை. பெண்களோட மன வேகத்துக்கு அவங்க கால்களோட வேகத்தை ஒப்பிட்டுட்டார். அந்த சந்தோஷம், அந்த பரபரப்பு, அந்த பெருமிதம் அப்படியே கண் முன்னாடி நிக்குது இல்லையா? முனிவர் நிதானமா வர்றாரு, இவங்க வேகமா ஓடுறாங்க. அந்த காட்சியையே வார்த்தையால வரைஞ்சிட்டார் கம்பர். அவர்கள் மனதின் வேகத்துல ராஜ்யத்துக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு போறாங்க. இந்த உற்சாகத்தோட அடுத்த பாடல்ல அந்த முனிவரும் அந்த பெண்களும் நகரத்தை நெருங்கினதுமே என்ன அதிசயம் நடந்ததுன்னு பார்க்கலாம். காத்திருங்கள் நண்பர்களே.